தமிழகத்தில் தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கும் சில நிறுவனங்களுடைய முதலாளிகளை போயிட்டு மு.க. ஸ்டாலின் அமெரிக்காவில் போய் தான் அதை மீட் பண்ணுமா? நீங்கள் அவங்கள தமிழகத்திற்கு வர சொல்லியிருந்தாவே வருவாங்களே வந்துட்டு. இங்கே இருக்கும் தொழில் நிறுவனங்கள் அவர்களை அங்கே போயிட்டு பார்த்து கையெழுத்து பண்ணணுன்னு ஏதாவது அவசியம் இருக்கா? இது எவ்வளோ பச்சை அயோக்கியத்தனம்! இல்லை ஒரு எலான் மாஸ்கோ இல்லை பிரபல அமெரிக்கா தொழில் நிறுவனங்களோட கையெழுத்து போடுற மாதிரி இருந்திருந்தா ஏன் வந்துட்டு எலான் மாஸ்கெல்லாம் உங்கள் பக்கத்தில் நின்று போட்டோ எடுக்க முடியாதா? இதுவிலே தெரியலையா நீங்கள் எப்படி தமிழக மக்களை முட்டாளாக்க நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு? அதை மீறி நீங்கள் ஏதாவது ஒரு கையெழுத்து போட்டுட்டுங்க வந்தீங்கனால் ஒரு 2000 கோடி 3000 கோடி கணக்கு சொல்லுவீங்க. எப்படி இருந்தாலும் சென்னை ஏர்போர்ட்டில் இறங்கி மீடியாவுக்கு பேட்டி கொடுக்கும்போது. அப்புறம் ஒரு 6 மாதம் ஓடும், ஒரு வருஷம் ஓடும், 2 வருஷம் ஓடும். எங்கேங்க அந்த நிறுவனங்கள்னு கேட்டால் அவங்க கேட்குற இடத்துல நம்மளால் இடம் கொடுக்க முடியலைங்க, அதனால் அவங்க வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்படி சாக்கு போக்கு சொல்லி மக்களை ஏமாற்றிப்பீங்க. இதுதானே நீங்கள் வந்துட்டு துபாய் முதலீடு விஷயத்துலேயும் அப்படி தானே செஞ்சிட்ருக்கிறீங்க வந்துட்டு. அதே போல் தளபதி விஜய் வந்துட்டு அரசியலில் வந்துடக்கூடாது, வளர்ச்சி அடைந்துடக்கூடாது என்பதற்காக அவர் நடித்த கோட் படத்துக்கு வந்துட்டு பிரம்மாண்ட பேனர்லாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னமோ இன்றைக்கி தான் புதுசாக ரூல்ஸை போடுறீங்க. நீங்கள் வந்துட்டு கோர்ட்டு போட்ட ரூல்ஸையே நீங்கள் மதிக்கிறதில்ல, திமுக காரணங்க பேனர் வைக்கிறதில்ல. அப்புறம் என்னமோ விஜய்க்கு மட்டும் நீங்கள் புதுசாக ரூல்ஸு போட்டு நொட்டுறீங்க வந்துட்டு.